ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி படிக்க வேண்டும், 2026 குரூப் 4 தேர்வில் வெற்றி பெறுவதற்கு நாம் என்னென்ன வழிகளை எல்லாம் பின்பற்றினால் 2026 டிசம்பர் 20 நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் நாம் எப்படி வெற்றி பெறலாம் என்பதை பற்றி சில மிக மிக முக்கியமான விஷயங்களையும் எப்படி படிக்க வேண்டும் என்பதை பற்றி முழுமையான விஷயங்களையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நியூ ஸ்டூடெண்ட் சார், நான் இப்போ தான் சார் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், சார் நான் ஒரு 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணேன் சார், சும்மா ஏனோ தானோன்னு படித்தேன் சார், ஓரளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணேன் சார், எப்படி படிக்கிறது என்ன படிக்கிறதுனே ஒரு ஐடியாவே இல்லாமல் நான் படிச்சுட்டு இருந்தேன் சார் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம். இந்த 2 நபர்களுக்குமே பொதுவாக இருக்கக்கூடியதான் இந்த நியூ சிலபஸ். அதாவது ஜென்ரல் தமிழ் எல்லாமே சேம் தான். 2 வருஷம் படித்த ஆட்களுக்கும் புதிய சிலபஸ் தான், புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் புதிய சிலபஸ் தான். ஜிஎஸ் மட்டும்தான் சேமாக இருக்குது, சரிங்களா? அப்போ அதுலேயும் நிறைய ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி கொஷின் அப்படிங்கிறது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் பொறுமையாக கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நான் குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த புக்ஸு அதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஜென்ரல் தமிழ் எப்படி சார் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்ரல் தமிழ் மொத்தம் குரூப் 4 தேர்வில் 200 கேள்விகள் கேட்பார்கள். 300 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் 1.5 மார்க்ஸ் அப்படிங்கிறது. ஒரே ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு அரசு வேலை. அந்த 3 மணி நேரம் எக்ஸாமில் அந்த கட் ஆஃப் நம்ம 150 எபோவ் 155 ப்ளஸ் இந்த டைம் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்தது. அந்த கட் ஆஃபை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அரசு வேலை அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சார். இப்போ ஜென்ரல் தமிழ் பொறுத்தவரையும் நிறைய டஃப்பாக கேட்டாங்க சார், அவுட் சோர்ஸ்ன்னு கேட்டாங்க, அப்படி கேட்டாங்க இப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதலில் ஜென்ரல் தமிழ் நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உள்ள நியூ புக், சரிங்களாப்பா? அதாவது புதிய பாடத்தின் அடிப்படையில் நியூ சிலபஸ் படி இருக்கக்கூடிய புதிய புக், நியூ புக். அடுத்தது 6லேருந்து 12th வரை இருக்கக்குள்ள ஓல்டு புக், சரிங்களா? ஓல்டு புக். அடுத்தது 6லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய ஓல்டு எடிஷன் புக் அப்படின்னு ஒன்று இருக்குது. 2005 எடிஷன் புக்கு, 2006 எடிஷன் புக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதல்ல இந்த புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஒன்லி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. தேவையில்லாத சிலபஸ்லேயே இல்லாத, இப்போ திருவருட்பா அப்படின்னா சிலபஸ்லேயே இல்லாத டாப்பிக்கும், இப்போ சிலப்பதிகாரம்னா அதோட சொல்லும் பொருளும் மட்டும் படித்தால் போதும். சிலபஸில் இல்லாத தலைப்புகள், தேவையில்லாத பாடங்களை நாம் படிக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்கூல் புக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்ட பின்னாடி சிலபஸ் வைஸ் ஒரு நல்ல புக் அப்படிங்கிறது நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸ் வைஸ் உங்களுக்கு அது என்ன புக்கு, என்ன மெட்டீரியல், என்ன பிடிஎஃப் அப்படிங்கிறது நானே உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவேன். புக்காக கொடுக்காம ஒவ்வொரு நாளைக்கு 2 பேஜாக கொடுத்து உங்களை நானே படிக்கவும் வச்சுருவேன்.
சார் நெக்ஸ்ட்டு என்ன சார் பண்ணணும், சிலபஸ் வைஸ் முடிச்சுட்டு பண்ணி கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருந்து ஒரு 3 கொஷின் அவுட் சோர்ஸ் கொஷின் கேட்டிருந்தாங்க. நியூ சிலபஸ் படி என்ன விஷயம் கவர் ஆகுதோ அதை மட்டும் படித்தா போதும். இப்போ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு நிறைய பொருள் இருக்குது. இப்போ சின்னக்கா ஆ, ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான பொருள்கள் இருக்கின்றது ஓரெழுத்த ஒரு மொழிக்கு. ஸோ அதையே நம்ம டீட்டெயில்ஸாக என்ன செய்யணும், அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறத படிக்கணும். சார் இது எல்லாமே நான் முடிச்சிட்டேன் சார், இப்போ அவுட் சோர்ஸ் அப்படின்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே கன்ஃபார்ம் ஒரு 70 கொஷினுக்கு மேலே கண்டிப்பாக உங்களால் அடிக்க முடியும். ஸோ புக்கில் இருந்து அப்படியே கொஷின் கேட்பாங்க, இல்லைன்னா அது சம்மந்தமான எக்ஸாம்பிள் கொடுத்து கொஷின்ஸ் என்ன செய்வாங்க கேட்பாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு அவுட் சோர்ஸ்க்கு நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள் ஸோ ஒரு 20-25 புத்தகங்கள் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 10 புத்தகங்களை நாம் சரியாக படித்தால் போதும். ஒரு 10 புத்தகங்கள் மட்டும் ஸோ நம்ம தெளிவாக தரவாக படித்தா போதும். ஸோ அந்த 10 புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் கொடுத்துட்டேன். ஸோ ஒவ்வொரு புக்ஸும் ஸோ இளங்குமரனார் அவுட் சோர்ஸும் முடித்தாச்சு, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அதுவும் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 புத்தகங்களை நம்ம படித்தாலே கண்டிப்பாக ஒரு 10 கொஷின் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு 80 கொஷின் அப்படிங்கிறது நம்ம சாலிடாக என்ன செஞ்சிடலாம் போட்டுடலாம், இது எல்லாமே செஞ்சிடலாம். ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழில். ஸோ கண்டிப்பாக அந்த 85 கொஷின் இன்னும் ஒரு 5 கொஷின் நமக்கு போடுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக 80 to 85 கொஷின்ஸ் நம்ம அழகாக போட முடியும். கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் தெளிவாக நம்ம இதை இப்போ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணாலே 80 to 85 கொஷின் கண்டிப்பாக போட முடியும். ஸோ இப்போ இருக்கிற நியூ சிலபஸ் படி 80 to 85 கொஷின்ஸ் போடுறது அப்படிங்கிறது ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மார்க். ஸோ அதற்கு பிறகு நம்ம இதெல்லாம் படித்ததை வச்சு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் போட்டோம் அப்படின்னா ஒரு 5 கொஷின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு 5 கொஷின் நமக்கு வரும். கலை சொற்கள் மட்டும் நம்ம கூகுளில் தேடி என்னதான் படித்தாலும் நம்ம படிக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படிங்கிறது வராது. ஸோ எப்படியா இருந்தாலும் லக்கை பேஸ் பண்ணி ஸோ நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணி ஆல்ரெடி படித்ததை வச்சு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் செய்யும்போது அந்த கலை சொற்களும் நம்ம 2 கொஷின் அப்படிங்கிறத அட்டன் பண்ணிடலாம். ஸ்கூல் புக்கில் இருக்க கலை சொல்ல நம்ம தெளிவாக தமிழ் புக்கில் இருக்கக்கூடியதை நம்ம படிச்சுட்டு போயிடணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழில் ஓரளவு ஒரு 80 to 85 கொஷின்ஸ் நம்மளால் கண்டிப்பாக போட முடியும். ஸோ இதுதான் ஜென்ரல் தமிழ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸை பொறுத்தவரையும் 25 மார்க் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ஆப்டிடியூட்டில் 15 மதிப்பெண்களும் ரீசனிங்கில் நமக்கு 10 மதிப்பெண்களும் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்டிடியூட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது 15 மார்க் எடுக்க என்ன சார் பண்ணோம் அப்படின்னா 6லேருந்து 10th வரையும் இருக்கக்கூடிய மேக்ஸு ஸ்கூல் புக்கு, மேக்ஸ் இதுதான் பேசிக். ஸோ இதை முடிச்சுட்டு ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சம்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சம்ஸு டைரெக்டாக அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. அதனால் இதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டான சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒவ்வொரு டாப்பிக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் 15க்கு ஒரு 13 கொஷின் அப்படிங்கிறது நம்மளால் போட முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ரீசனிங்கை பொறுத்தவரையும் 10 கொஷின் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாகவே நம்ம பேசிக்காகவே நார்மலாகவே ஒரு 5 கொஷின் அப்படிங்கிறது நம்ம போட்டலாம். விடுபட்ட எண்ணை காண்க, ஸோ அடுத்து என்ன இமேஜஸ் வரும், ஸோ பிளட் ரிலேஷன், இந்த மாதிரி வச்சு பேசிக்காகவே ஒரு 5 கொஷின் அப்படிங்கிறத நம்மளால் போட முடியும்.
ஸோ மீதி இருக்கிற 5 கொஷின்னு ஆர்எஸ் அகர்வாலில் ரீசனிங் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கை நம்ம அதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா டைரெக்டாக அதில் இருந்தும் இந்த குரூப் 4ல் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு 2 கொஷின் அப்படிங்கிறது போகலாம். ஸோ இதில் ஒரு 7 கொஷின், அதில் ஒரு 13 கொஷின் போட்டால் கூட கண்டிப்பாக மேக்ஸில் 20+ கொஷின் அப்படிங்கிறது நம்மளால் போட முடியும். ஸோ இதுவே ஒரு நல்ல ஸ்கோர் தான். என்னை பொறுத்தவரையும் 20+ இப்போ இருக்கிற காலத்துக்கு போட்டாலே நல்ல ஸ்கோர் தான். 22 அப்படிங்கிறது கன்ஃபார்மாக எல்லா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை நான் அடிக்க வச்சுருவேன். ஸோ 24, 25லாம் போட்டிங்கன்னா அது உங்களுடைய எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ தமிழில் ஒரு 85 கொஷின், மேக்ஸில் ஒரு 20+ அப்படின்னா ஒரு 5. ஸோ ஒரு 105 கொஷின் அப்படிங்கிறது நம்ம தமிழ் மேக்ஸில் இப்போ இருக்கிற கடினமான கொஷின் பேப்பரில் இவ்வளோ தான் நம்மளால் போட முடியும். ஸோ பழைய சிலபஸாக இருந்துச்சுன்னா தமிழில் 95, மேக்ஸில் ஒரு 23 அப்படிங்கிறது நம்மளால் போட்டு இவ்வளோ ஸ்கோரு நம்மளால் வர வைக்க முடியும். ஆனால் அதெல்லாம் மாறிவிட்டது. இப்போ வந்து மிக மிக கடினமான கேள்வி தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ அடுத்தது நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ ஜிஎஸ் எப்படி சார் படிக்கலாம் அப்படின்னா, ஸோ எல்லோரும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கேட்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5லிருந்து 7 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன தான் கரண்ட் அஃபேர்ஸை ஒன்லைனர் வச்சு நிறைய பிடிஎஃப் அது இதுன்னு வச்சு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் என்ன தான் படிச்சுட்டு போனாலும் கூற்று காரணம் படி கடினமான கேள்விகள் தான் கேட்பாங்க. இந்த ஸ்கீம்ஸ் மட்டும் படித்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம ஒரு கொஷின் அப்படிங்கிறத அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஸ்கீம்ஸு நான் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து ஒரு ஏப்ரல் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஏப்ரல் பிஃபோர் நம்ம ஸோ ஆஃப்டர் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 7 to 8 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் படித்தாலே அட்லீஸ்ட் ஒரு 4-5 கேள்விகளுக்கு நம்ம சரியாக விடையளித்திடலாம். ஸோ இப்போ பாலிட்டியில் பார்க்கும்போது 15 கேள்விகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாலிட்டிக்கு என்ன சார் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூல் புக் ப்ளஸ் சிலபஸ் வைஸ் ஒரு மெட்டீரியல். ஸோ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் உங்களுக்கு நானே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ டெய்லியும் ஒரு 5 பேஜ் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு எல்லா மெட்டீரியலும் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு நானே கொடுத்துருவேன் பிடிஎஃபாக. நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுட்டாலும் சரி, படித்தாலும் சரி. ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு மெட்டீரியலை வாங்கி வச்சுட்டு நீங்கள் படிக்காமல் அப்படியே வச்சுக்கிறத விட டெய்லியும் 5 பேஜாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 மாதத்தில் 500 பேஜை உங்களால் ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களாப்பா? ஸ்கூல் புக் சிலபஸ் வைஸ் நம்ம படிக்க போகிறோம். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம பாலிட்டிக்கு சால்வ் பண்ண போகிறோம். இதை சால்வ் பண்ணாலே ஒரு 10லிருந்து ஒரு 12 கேள்விகள் கண்டிப்பாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதே போல் தான் எக்கனாமிக்ஸ். ஸோ அடுத்தது யூனிட் 8, யூனிட் 9 அப்பா சொன்னோம். ஸோ இப்போ யூனிட் 4, 5 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகம், தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு. ஸோ இதெல்லாமே சேர்த்து 20 கேள்விகள். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையும் 11th எக்கனாமிக்ஸை நம்ம 5 லெசனை தெளிவாக படித்தாலே கண்டிப்பாக நம்மளால் ஒரு 6 to 7 கேள்விகள் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் இது இரண்டையும் சேர்த்து ஒரு 10 கேள்விகள் நமக்கு கேட்பார்கள். ஸோ 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள ஹிஸ்ட்ரியும் 8வது புக்கில் இருக்கக்கூடிய 10வது புக்கில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் படித்தாலே கண்டிப்பாக நம்மளால் 7 to 8 கொஷினை சாலிடாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதை தாண்டி என்ன சார் படிக்கணும் அப்படின்னா சிலபஸ் வைஸ் உங்களுக்கு நான் இதுக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஜிஎஸ்க்கு உங்களுக்கு நானே மெட்டீரியல் டெய்லியும் 5 பேஜ் ரெடி பண்ணி வச்சு உங்களை நானே படிக்க வச்சுருவேன். சரிங்களாப்பா? சிலபஸ் வைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதற்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதே போல் தான் நம்ம பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் சால்வ் பண்ண போகிறோம். சார் ஜாகிரபிக்கு என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா
10th இருக்கக்கூடிய 10th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய 7 லெசன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் லெசன் ஜாகிரபிக்கு. ஸோ 5 கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு குரூப் 2 குரூப் 1 லெவலில் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அந்த 5 கொஷினுக்கு இந்த 7 லெசன் படித்தாலே நமக்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாட்டோட புவியியல் அமைப்பு, தமிழ்நாடை பற்றியும் கவர் ஆகும், ஜாகிரபியும் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இதுவும் உங்களுக்கு நானே டீச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். அதற்கு பிறகு சிலபஸ் வைஸ் உங்களுக்கு நான் மெட்டீரியலும் கொடுத்துருவேன், ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கொடுத்துருவேன். ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நம்ம இதை தான் செய்ய போகிறோம். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு என்ன சார் பண்ண போகிறோம்னா, சயின்ஸ்க்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ 5 கேள்விகள் தான் நமக்கு சயின்ஸில் கேட்க போகிறாங்க. ஃபிசிக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 15 டாபிக் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் ஒரு 10, ஸோ பயாலஜியில் ஒரு 7 டாபிக், பாட்னியில் ஒரு 5 டாபிக் அப்படின்னு வச்சுட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 டாபிக் நம்ம படித்தா தான் 5 மார்க் எடுக்க முடியும். அதுவும் நம்ம படித்ததுலேருந்து கொஷின் வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் சயின்ஸை நம்ம ஒமிட் பண்ணிடலாமா சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. சயின்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் பாக்ஸ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு 10th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸும் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது 10th சயின்ஸ் புக்கை மட்டும் படித்தாலே 2-3 கொஷின் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அப்புறம் 9th புக்கில் இருக்கக்கூடிய அமிலம் காரம் அப்படிங்கிற ஒரு கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் மட்டும் நம்ம படித்தாலே ஈஸியாக நம்மளால் கவர் பண்ண முடியும். குரூப் 1 குரூப் 2 லெவலில் கண்டிப்பாக சயின்ஸ்லேருந்து ஒரு 10 கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு கேட்பார்கள். சரிங்களாப்பா? ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு சயின்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஓவராலாக பார்க்கும்போது ஜென்ரல் தமிழில் ஒரு 85 கொஷின்ஸ், மேக்ஸில் ஒரு 20+ கொஷின்ஸ் அப்படிங்கிறதும், ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கேள்விகளில் ஒரு 50 கேள்விகள் ஸோ நம்ம சரியாக போட்டாலே ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் தான். ஸோ இப்போ 50 கேள்விகள் அப்படின்னு போட்டு 5, 10, 15 ஸோ 155+ கொஷின்ஸ் போட்டாலே ஈஸியாக நமக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதற்கு மேலே நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக இதற்கு மேலேயும் நம்ம கொஷின்ஸ் அப்படிங்கிறது போடலாம். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே 150, 155+ இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக என்னால் ஸ்கோர் பண்ண வைக்க முடியும். அதற்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கனாலே போதும். ஸோ எல்லாருக்குமே காரணங்கள், சூழ்நிலைகள் வரும். அதையும் தாண்டி தான் நாம் படிக்க வேண்டும், அதை தாண்டி தான் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதை மட்டும் மனதில் பதிய வைத்து கொண்டு ஸோ இன்று முதலாவது படிக்க தொடங்கள். கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ அதாவது 170 கட் ஆஃப் இருந்த ஒரு 2024 குரூப் 4 எக்ஸாம் ஓல்டு சிலபஸில் இப்போ 150க்கு மேலே போட்டாலே டைப்பிஸ்ட்டுக்கு வேலை, 155க்கு மேலே போட்டாலே ஸோ ஜென்ரல் கோட்டாவுக்கு வேலை, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வேலை அப்படின்போது வெரி வெரி ஹெவி காம்படிஷனில் நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு கேள்வியும் நமக்கு ரொம்ப முக்கியம். தெளிவாக புரிஞ்சு ஆழமாக கொஷின் ஏரியா, எந்த ஏரியா எங்கே கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்படி படிக்கணும் எதுனே தெரியாமல் சும்மா வெறும் ஸ்கூல் புக்கை மட்டும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த தேர்விலும் நமக்கு தோல்வி தான் கிடைக்கும். ட்ரெண்டிங் மாறிட்டாங்க, ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் புக்கை தெளிவாக படிச்சிட்ட பின்னாடி தான் நம்ம அதற்கு பிறகு தான் அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம போக வேண்டும் என்பதை நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நவீன காலம், தற்காலம், தமிழ்நாட்டோட வரலாறு, இந்திய அரசியல் அமைப்பு இந்த 3 பாடத்திற்கு மட்டும் கா. வெங்கடேசன் ஐயா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆத்தர் அவர். ஸோ அவருடைய புத்தகத்தை இந்திய பாலிட்டிக்கும் யூனிட் 4-5 அதாவது தமிழ்நாடு பற்றி சம்பந்தமான கேள்விகளுக்கும் இந்த 3 புத்தகங்களையும் நம்ம ரெஃபர் பண்ணி படித்தோம் அப்படின்னாலே போதுமானது. ஸ்கூல் புக் சிலபஸ் வைஸ் நான் ஸ்கூல் புக் ஃபஸ்ட்டு,
நமக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் புக், நான் சொல்லக்கூடிய சிலபஸ் வைஸ் மெட்டீரியல், ஸோ கா வெங்கடேசன் சாருடைய புத்தகம் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். தமிழுக்கும் இதே தான், மேக்ஸ்க்கு மட்டும் ஆர்எஸ் அகர்வால் புத்தகம். ஸோ ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் இதே மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியும். சாரி, ஜிஎஸ்க்கு தமிழுக்கு கிடையாது. ஸோ தமிழுக்கு நிறைய அவுட் சோர்ஸ் புத்தகம் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நம்ம 150க்கு மேலே எடுத்தாலே கண்டிப்பாக நம்ம காம்படிஷனில் இருக்கும். கன்ஃபார்ம் ஏதோ ஒரு ஜாப் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் நம்மளுடைய டார்கெட் ஸோ 160+ அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ டாப் ரேங்க், டாப் மார்க் வாங்கணும். ஸோ டாப் ரேங்க், டாப் மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே இருக்கிறோம். ஸோ படிக்கும்போது தெளிவாக பொறுமையாக படிங்க. படிக்கும்போது ஸோ நோட்ஸ் எடுத்து படிங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படித்தது மறக்காது. படித்தது மறந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப படிங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா, படித்ததை திரும்ப திரும்ப படிங்க. ஸோ ஞாபகம் வர வரையும் படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும். ஸோ அதற்கு பிறகு படிக்கும்போது எழுதி பாருங்கள். ஸோ எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும். அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற ஹெவி காம்படிஷன் அந்த உலகத்தில் மிகப்பெரிய போராட்ட உலகத்தில் இருக்கிறோம். ஸோ குறைந்தது ஒரு 6 மணி நேரமாவது ஸோ நம்ம இந்த கல்விக்காக ஒதுக்குனா தான் கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் இப்போதைக்கு ஒரு 3 ஹவர்ஸ்னாச்சும் படிங்க. ஸோ நம்ம ஒரு 6 மாதம் கழித்து ஒரு 6 ஹவர்ஸ் அப்படிங்கிறது படிச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஈவினிங் அல்லது ஒரு 11 மணிக்கு மேலே ஒரு 2 மணி நேரம் ஜிஎஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ நைட் ஆனால் மேக்ஸ்க்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் அரசு அதிகாரியாவதை யாராலும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதற்கு பிறகு வேறு ஏதேனும் படிப்பை பற்றி சந்தேகங்கள் இருந்தாலும் ஸோ என்னுடைய பேட்ச் மாணவர்களாக இருக்கட்டும், யூடியூப் மாணவர்களாக இருக்கட்டும், ஸோ எப்போது வேண்டுமென்றாலும் கேளுங்கள். ஸோ மாணவர்களின் நலனுக்காக மட்டும்தான் ஸோ உருவாக்கப்பட்டது நம்முடைய சரண் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. சரிங்களாப்பா? ஸோ எந்த ஒரு என்னுடைய வீடியோஸ்லேயும் ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது சொல்ல மாட்டேன். ஸோ ஏன்னா நான் பார்த்திங்கன்னா வியூஸ்க்காக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்காக நான் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணல. ஸோ எனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ அந்த விஷயங்களை நான் செய்யவும் மாட்டேன். சரிங்களாப்பா? ஸோ இப்போ வியூஸ் போகலை அப்படின்னா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஒரு மாணவர்கள் என்னுடைய சேனலை பார்த்து, சார் உங்களால் நான் இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிட்டேன் சார், ஸோ இந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் சார், நான் மேக்ஸ் போட்டு பார்த்தேன் சார், உங்களால் நான் இன்றைக்கி படித்தேன் சார், உங்களால் நான் மோட்டிவேஷன் ஆனேன் சார் அப்படின்னு ஒரு மாணவர்கள் சொன்னாலும் போதும். ஒரு மாணவர்கள் என்னால் பயனடைஞ்சால் கூட அதுவே எனக்கு போதும். அதோட மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பணத்தை தாண்டி ஸோ அந்த ஒரு சந்தோஷம் ஸோ எந்த ஒரு இதுலேயுமே கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ எந்த சந்தேகம் எப்போது வேண்டுமென்றாலும் கேளுங்கள். உங்களில் ஒருவனாக ஸோ நான் என்னுடைய அனுபவங்களை ஸோ குரூப் 4 தேர்வில் ஸோ ஒரு 3-4 மதிப்பெண்களில் ஸோ என்னால் வெற்றி பெற முடியவில்லை, இருந்தாலும் விடாமுயற்சியோடு போராடி கொண்டிருக்கின்றேன். ஸோ எனக்கு தெரிந்த சில விஷயங்களை ஸோ உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்பட்ட காரணத்தினால் இந்த யூடியூப் சேனல், இந்த வலைதள பக்கம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. சரிங்களாப்பா? ஸோ எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள். நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய பேட்ச் மாணவர்கள், ஸோ யூடியூப் சேனல் மாணவர்கள், உங்களுடைய நேம் ஸோ உங்களுடைய நேமும் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரும் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக டிஎன்பிஎஸ்சிக்கு இல்லை நியூ ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதற்கு தகுந்தாற் போல் நான் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோஸ் கேட்ட எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பார்த்த நீங்கள் தான் வெற்றியாளர்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.